சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜெயின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் வாகர்த்தாவிவ சம்பிருக்தோ வாகர்த்தः பிரதிபக்தயே ஜெகதः பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. சிவாய நமஹ. வரக்கூடிய 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026 அப்படிங்கிறது ஒரு கிரகங்களினுடைய ஒரு சஞ்சார சேர்க்கை. விசித்திரமாகவும் வீரியமாகவும் அகண்டதாகவும் ஆழதானகவும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சேர்க்கை ஏற்படுதுங்க. அதாவது காலப்புருடத்தில் 11ஆம் பாவத்தில் சற்றேறக்குறைய சூரிய பகவான், அதுக்கப்புறம் புத பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான், சனி பகவான், அப்புறம் அந்த சந்திர பகவானும் சேருகிறார் அதே இடத்துல. இப்படியான ஒரு சேர்க்கை சுக்கிரனுடன் சேர்க்கிறார். அந்த 17ஆம் தேதியிலேருந்து ஒரு 15 தினங்கள் அப்படியே போய் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் அவருடைய 7ஆம் வீட்டில் கேது பகவானுடன் சந்திரன் சேர்கிறாரு. அப்போது சமசப்தமாக சற்றே கூட ஒரு 8 கிரகங்கள் அப்படியே ஒரே கோட்டில் அப்படியே வருதுங்க. இந்த 8 கிரகங்கள் அதாவது குரு பகவான் நீங்களாக எல்லாமே ஒரே கோட்டில் வருது. குரு பகவான் வேறு இப்போ வக்ரத்தில் போய் கொண்டிருக்கிறார். சரிங்களா? இப்போ உள்ள காலத்திற்கு இதனுடைய பலாபலன்கள் எப்படி நமக்கு ஏற்படும், இதனால் எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த மாதிரியான நன்மைகள்லாம் நிறைய நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று ராசிகளிலும் நெருப்பு ராசிகளிலுமே இது ஒரு சேர்க்கைகள் ஏற்படுது. அதனால் காற்று சார்ந்த சில உபாதைகள், நெருப்பு சார்ந்த சில நம்மளுடைய உலகத்தில் உபாதைகள் ஏற்படுறதுக்கெலாம் ஒரு காலம் இருக்குது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, அதுமாதிரி உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இதனுடைய பலன் என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும், எந்த இறைவனை எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மிதுன ராசியாகிய உங்களுக்கு இந்த சேர்க்கையினால் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்ப்போம். இந்த சேர்க்கைங்கிறது 9ஆம் பாவத்தில் சேருது. 9ஆம் பாவங்கிறது அற்புதமான ஒரு காலம். இதில் என்னென்னா அவங்க ஜென்மத்தில் உட்காந்துருக்கிற குரு வேற அவரை சைடு கண்ணில் பார்க்குறாரு. அதுக்கு பேர் விசேஷ பார்வை. 9ஆம் பார்வையை பார்க்கறது விசேஷ பார்வை குரு. அதனால் ஜென்ம குரு வனவாசம், அந்த வனவாசத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையே இந்த சேர்க்கை ஏற்படுத்தும். அதனால் பல நாள் கழித்து ரிலீஸ் ஆக வேண்டியவனுக்கு சிறப்பு நன்னடத்தை காரணமாக உனக்கு இன்றைய விடுதலை அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் ஏற்படுமோ, அது மாதிரி இன்னும் 2-3 வருஷம் இருக்குப்பா உனக்கு வனவாசம்னு சொன்னவனுக்கு காலநிலை கருதி உனக்கு இன்றைக்கே உனக்கு வனவாசம் முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி டக்குன்னு ஒரு நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் கிராண்டட் பண்ண போகிறாரு. அதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிகள், கடன் நிவர்த்தியாகும். ரொம்ப வருடமாக கடன் இருந்தால் கூட அந்த கடன்லாம் போயிடும், எல்லாமே நிவர்த்தியாகும். ஒரு சிலருக்கு இந்த கடன் அடைச்சிட்டு புதிய கடன் வாங்கக்கூடிய அமைப்பும் உண்டாகும். என்ன சார் கடன் போகுதுன்றீங்க, கடன் வருதுன்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கடன் அப்படிங்கிறது பொதுவாகவே நல்லது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்தாலே கடன் தான். அதற்கு தேவக்கடன் அப்படின்னு பேர். முதல் கடன் தேவக்கடன். அடுத்து இந்த உலகத்திற்கு நம்மளை தந்த அம்மா அப்பா முதலியவர்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், அதற்கு பிதுர்கடன் அப்படின்னு பேர். அதுபோக இங்கே இருக்கக்கூடிய காலத்திலே நாம் பஞ்சபூதங்களையும் அனுபவிக்கிறோம். நிலத்தை அனுபவிக்கிறோம், நீரை அனுபவிக்கிறோம், காற்றை அனுபவிக்கிறோம், இல்லைங்களா, நெருப்பை அனுபவிக்கிறோம், ஆகாசத்தை அனுபவிக்கிறோம். இதனால் பூத கடன் அப்படின்னு பேர் அதுக்கு. அடுத்து இது மாதிரி ஒரு கடன் இருக்குது. அதுக்கப்புறம் ரிஷிகள் செய்திருக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் அதற்கு ரிஷி கடன். நன்மையில் செய்யக்கூடிய பல மனிதர்களுக்கு நாம் கடன்பட்டு இருக்கிறோம், அதற்கு மனுஷ கடன் அப்படின்னு பேர். இந்த 5 கடன் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் பிறந்தாலே வந்து விடுகிறது. அதனால் கடன் பட்டு தான் நாம் இருக்கோம். அந்த கடன் அடைக்கிறதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பெரியவங்களுக்கு அமாவாசையில் பித்ரு தர்ப்பணம் செய்கிறது, முக்கியமான நாட்களில் வீட்டில் யாகங்களை எல்லாம் செய்கிறது, அதுமாரி நிறைய விஷயங்கள் இதில் பொதிந்து இருக்குது. அதனால் கடன்படுவது தப்பாக நல்லதாங்கிறதுலாம் அடுத்த விஷயம். மிதுன ராசிக்காரங்களுக்கு கடன் அப்படிங்கிறது இப்போ ஒரு வரப்பிரசாதமாக அமையுது. அதனால் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இது நல்ல கடனாக குறைந்த வட்டியிலே கிடைக்கக்கூடிய ஒரு வரனாக கூட இருக்கலாம். ஏன் சாமி திரும்ப திரும்ப அதே கடன் அரைச்சொல்லா சொல்கிறீங்கன்னு நினைக்கலாம். எதுக்கு சொல்கிறேங்கிறதையும் சொல்கிறேன். 9ஆம் இடத்திலே 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் போய் உட்கார்றாரு, அதை குரு பார்க்குறார். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா
குருவினுடைய பார்வை பிறக்கிறதுனால உங்களுக்கு சாதகமானபடியே கடன் கிடைக்கும். பழைய கடன் இருந்ததுன்னா அந்த கடன் குறையும், வட்டிகள் குறையும், நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும், அபிவிருத்தியான பல நன்மைகள் நடக்கும். முக்கியமாக படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல நாட்டம் ஏற்படும். ஏன்னா இப்போ வரக்கூடிய காலம் பொது தேர்வுகள் ஆரம்பிக்கக்கூடிய காலம். படிக்கிற மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கெல்லாம் பொது தேர்வுகள் ஆரம்பிக்க போகுது. அதனால் நல்ல படிப்புகள் வரக்கூடிய காலம். முக்கியமாக இந்த காலத்தில் படிக்கிற மாணவிகள் மிதுன ராசிக்காரங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சகலகலா வள்ளி மாலை அப்படிங்கிறதான ஒரு அற்புதமான மந்திரம். இதை எழுதியது யார் அப்படின்னா குமரகுரு சுவாமிகள். அவர் எழுதிய அந்த தமிழ் பதிகம். இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க. அருமையான அந்த மந்திரம் சொற்கள் கொண்டது. இதை பாராயணம் செய்தாங்கன்னாலே நல்ல படிப்பு, ஞானம், அபிவிருத்திகள், குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் கிடைக்கும். பொதுவாக மிதுன ராசிக்காரங்க இந்த காலத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது, வில்வ இலையினாலே அர்ச்சனை செய்வது நல்ல பலனை கொடுக்கும். சிவாய நமः.